ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இந்த அருமையான கண்மலை ஜெப வீட்டில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த வார்த்தையை அடியான் பேசும்போது என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனிப்புள்ளதாய் இராதபடி ஆவியினாலும் வல்லமையினாலும் வசனத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். ஆவியானவரே, நீர் பேசும் கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நேரம் சுருக்கமாக இருக்கு. யாபேசின் ஜெபம் அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சீஷலுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு மலைப்பிரசங்கத்தில். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம். என்ன ஜெபம்? பரமண்டல ஜெபம். சரிங்களா? இப்போது யாபேஸ் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த யாபேஸ் என்ற நபர் யாருன்னு கேட்டால் யூதா வம்சத்தை சேர்ந்தவன். யாபேஸ் என்ற எபிரேய வார்த்தைக்கு துக்கம் அல்லது துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்ற அர்த்தம். அவனுடைய தாய் நான் இவனை துக்கத்திலே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். குறிப்பாக தேவனுடைய நோக்கத்தையும் அவர் வல்லமையையும் அவர் சித்தத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அறிந்தவனாய் அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்படி அவன் ஜெபித்தபடியால் தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று பெயரிடப்பட்ட இவன் தன்னுடைய சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேசின் இந்த ஜெபம் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாடும் ஒரு முக்கியமான ஜெபமாக கருதப்படுகிறது. இது சுயத்தை நம்பாமல் சுயத்தை சாராமல் தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கிற ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 509வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1 நாளாகமம் 4:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வாசிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே 4 பகுதியாக பார்க்குறோம். ஒன்று, தேவ ஆசீர்வாதத்தை கேட்குறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இஸ் ஆஸ்கிங் ஃபார் காட்ஸ் பிளெஸிங். சரியா? அடுத்தாப்புல எல்லை விரிவாக்கம் கேட்குறான். என்லார்ஜிங் தி டெரிட்டரி. ஓகே. அடுத்தாப்புல தேவ கரம் என்னோட இருக்கணுன்றான். காட்ஸ் ஹேண்ட் என் கூட இருக்கணுன்றான். கடைசியாக தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, உங்கள் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி டிவைன் ப்ரொடெக்ஷனை கேட்குறான். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 4 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவனுக்கு பாருங்க 4 பாயிண்ட் தான் இதில் இருக்குது. ஆனால் ஏராளமான வசனங்களை இது உள்ளடக்கிய ஒரு ஜெபமாக இருக்குது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஜெபமாக இருக்குது. தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு அறிந்திருக்கிற ஒரு ஜெபமாக இருக்குது. கரங்களை வச்சாம தட்டுவோமே. சின்ன ஜெபந்தான், ஆனால் இவ்வளோ காரியம் இருக்கான்னு இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் குறிப்பெடுக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எங்கள் வீட்டம்மா அடிக்கடி இந்த ஜெபத்தை சொல்லுவாங்க, எப்போ அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி. அப்போது இதை ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ காரியமாக இருக்கா. இப்போ நம்ம நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் குறைச்சி தான் சொல்ல போகிறேன். அதே இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் இன்னும் ஆராய்ஞ்சிங்கன்னா இன்னும் ஏராளமான வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது தேவ ஆசீர்வாதம். ஆதி மனுஷனை உண்டாக்குனப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்?
ஆதாமி ஏவாளை உண்டாக்கி அவங்கள நோக்கி ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அதான் ஆசீர்வாதம். ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆசீர்வதிச்சார். அது ஆதியாகமம் 1:28 நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஆபிரகாமிடம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இது 12:2 இருக்கு. சரியா? கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார்னு சொல்லி 24:1 நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஆதியாகமம். சரியா? அடுத்தாப்புல ஒரு வாக்குத்தத்தம் வருது பாருங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்படும். 26:5. அப்போ அது ஒரு வாக்குத்தத்தம். இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை இவன் பிடிச்சிட்டு என்ன, இவன் இந்த ஆசீர்வாதத்தை கேட்குறான். நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கலாம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரோ அது உங்களுக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. கரங்களை உற்சாகமா தட்டி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது. நம்மளும் விசுவாசிக்கிறோம்ல ஆண்டவரை, அப்போ நமக்கு நீதியாக என்னப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் இருக்கு. சரியா? அப்போ ஆகாய் 2:19 என்ன சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்றாரு ஆண்டவர். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:39 நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதம் யாருக்கு? உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். ஆபிரகாமுக்கு சொன்னது எனக்கு என்ன அப்படின்னு கிடையாது. வேதத்தில் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை அதை கேட்டபடி நீங்கள் நடந்தீங்கன்னா சில நேரங்களில் சில கண்டிஷனோடு இருக்கும். சரியா? ஒரு வாழ்நாள் நீடித்து இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் என்ன இருக்கு சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும். அது மாதிரி காரியங்கள் இருக்கு. அப்போது நம்ம அதை கிளைம் பண்ணலாம். சரியா? ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னு ஒன்று வசனம் இருக்கு. என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. என்னாகும் 24:1. இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும், உலக ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை அவன் கேட்குறான் பாருங்க இந்த ஜெபத்தில். சரியா? ரெண்டாவது, எல்லை விரிவாக்கம், என்லார்ஜிங் தி டெரிட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குது, an ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். சரியா? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நம்ம வேலை செய்கிறோம். ஒரு 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 ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், இல்லை ஒரு தொழில் பண்ணுறோம். தொழிலில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நம்மளுடைய பிஸ்னஸ் நடக்குது. இப்போது அதே மாதிரி ஊழியம். சரியா? ஒரு சபை வச்சுருக்கலாம், 2 சபை வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஓடி ஓடி ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். முதல் ஆசீர்வாதம் என்னது? பழுகி பெருகன்றது சரீரத்தில் பெருக சொல்லலை, ஆசீர்வாதத்தில் பெருகணும், கிரியையில் பெருகணும், வளர்ச்சியில் பெருகணும். சரியா? அப்போது அந்த வளர்ச்சியை பெருக செய்கிறது அது தேவனுடைய கரம். அதை அவன் கேட்குறான். சரியா? நம்ம வேலையில் ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். சரிங்களா? நம்ம ஆளுமையின் எல்லையில் ஒரு பெருக்கம். சரியா? இன்றைக்கி ஒரு சபை வச்சுருக்கோம், 2 சபை ஆகுது, 3 சபை, 4 சபை. இப்போ மதுரையில் மட்டும் பண்ணுறோம், பக்கத்து ஊர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில். இதுதான் விரிவாக்கம். சரியா?
இந்த விரிவாக்கத்துக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லி யாத்திரா 34:24 சொல்லப்பட்டிருக்கு. உங்க எல்லைகளை விரிவாக்குவேன்னு சொல்றார். ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். முதல்ல பெருக்கத்தை நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம அதுக்காக வேலை செய்யணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். இந்த எல்லை விரிவாக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவன் எல்லை விரிவாக்கத்திற்காக ஜெபிக்கிறான். விசுவாசிகளும் பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தம், ஊழியம் போன்றவற்றிற்காக, அவருடைய பெருக்கத்துக்காக, வளர்ச்சிக்காக நாம் தீவிரமாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தேவகரம். தேவகரத்துக்காக ஜெபிக்கிறான். தேவனுடைய கரம் என்பது கடவுளுடைய வல்லமை, பாதுகாப்பு, தயவு, ஆசீர்வாதம் போன்றவற்றை குறிக்கிறது. தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. சரியா? இந்த வசனம் இருக்கு. இந்த கரம் சிருஷ்டிப்பு, விடுதலை, பாதுகாப்பு மற்றும் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சிருஷ்டிப்பின் கரத்தில் முதல்ல நம்ம பார்க்குறோம், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டதுன்னு சொல்லி ஏசாயா 48:13 பார்க்குறோம். அவர் கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்திச்சான். ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திபாரத்துக்கு எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணிச்சான், இந்த பூமி எவ்வளோ பெருசு, இங்கே எல்லாம் இருக்கா, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும் தெரியுமா? தெரியாது. இவ்வளோ பெரிய பூமிக்கு அஸ்திபாரம் யார் போட்டா? கர்த்தருடைய கரம் போட்டுச்சான். கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமாக தட்டி, நல்லா சத்தமாக தட்டுங்க. சரியா? அப்போ அவர் வலதுகை வானங்களை அளவிட்டுச்சான். வலதுகை வானங்களை, வானமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் போய் நின்று பார்த்தாலும் எங்கே வானம் ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ பெரிய வானத்தை அவருடைய கையினால் அளவெடுத்து இவ்வளோ வேணும் எனக்கு சொல்லி அவர் கரம் உண்டாக்குச்சான். ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போது என்ன பண்ணார்? மண்ணை எடுத்து பிசைஞ்சு அதை உருவமாக்கி நாசியில் ஊதினார். அவர் கரம் மனுஷனை உண்டாக்குச்சு. ஏவாள் என்ன பண்ணார்? முதல்ல ஆப்ரேஷனே இல்லாமல், கத்தியே இல்லாமல், ரத்தம் வெளியே வராமல், அனஸ்தீசியா கொடுக்காம ஆபிரகாமை படுக்க வச்சு ஒரு நித்திரையை கொடுத்து, அவன் இந்த நித்திரையில் இருக்கும்போது விழா எலும்பு உருவிட்டார். உருவிட்டு அந்த இடத்த திருப்பி அடைச்சிட்டாரு. அவனுக்கு தெரியாது ஆப்ரேஷன் நடந்தது, தெரியாது, நடந்துருச்சு. இங்கே ஏவாள் வந்தாச்சு. சரியா? அது அவருடைய கரம், அவ்வளோ ஒரு வல்லமையுள்ள கரம். சரியா? அந்த ஆண்டவரின் கரத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். கரங்களை உற்சாகமாக தட்டி, நம்ம ஆண்டவரின் கரத்தில் களிமண்ணை போல இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் நம்மளை அப்படியே வணையிறாரு. அவர் வணைய நம்ம கனமுள்ள பாத்திரமாக நம்ம மாறுறோம். வணையறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தாப்புல அந்த கரம் நன்மை செய்யும் கரமாக இருக்குது. இந்த கரம் எப்படி இருக்கு? முதல்ல கரத்தில் மட்டும் ஒன்று என்ன சொன்னேன், சிருஷ்டிப்பின் கரம். ரெண்டாவது நன்மை செய்யும் கரம். எஸ்றா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. மூன்றாவது நம்மை தாங்கும் கரம். சரியா? என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 உமது கரம் என்னை தாங்குகின்றது என்று சங்கீதக்காரன்
63:8 சொல்றான். சரியா? அடுத்தாப்புல 4வது பராக்கிரமம் உள்ள கரம். உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு யாத்திராகமம் 15:6 சொல்லியிருக்கு. பகைங்கன்னா யாரு? பார்வோனையும் அவனுடைய சேனையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செங்கடலை கழுத்து போட்டார், நொறுக்கி போட்டார். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரத்துக்கு சிவந்த சமுத்திரம் எத்தாப்புல இவங்க கடந்து போக முடியாமல் நிற்கிது. மோசே தன்னுடைய கரங்களை நீட்டினா சிவந்த சமுத்திரம் 2 பிளந்தது. அது வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி ஜனங்கள் நடந்து போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். மோசே கரத்தை நீட்டும் போது தேவனுடைய கரம் அவனோடு இருந்ததினால் அந்த பெரிய ஒரு அற்புதம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 118:16 சொல்லுது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா. என்ன செய்யுமா? பராக்கிரமம். எந்த பராக்கிரமசாலி அவர் இல்லையா? அவருடைய கரம் அப்படிதான் செய்யும். தேவனுடைய கரம் கடுமையான சூழ்நிலைகளை கூட மாற்றி நமக்கு சாதகமாக மாற்றி தர முடியும். 5வது நம்மை உயர்த்தும் கரம். 1 பேதுரு 5:6 ஆடு மேய்ப்பனாக இருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினது யார்? கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. ஒரு ஆடு மேய்க்கிறவன் இஸ்ரவேலுக்கு தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ராஜாவாக வைக்க முடியும். சரிங்களா? அடுத்தாப்புல நம்மை தூக்கி எடுக்கும் கரம். பேதுரு காலையில் நம்ம செய்தியில் கேட்டோம், மூழ்கும் போது கர்த்தருடைய கரம் அவனை பிடிச்சி தூக்கி விட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது அவர் தூக்கி விடுகிற தேவன். உளையான சேற்றிலிருந்து என்னை என் தேவன் தூக்கி எடுத்தார் என்று தாவீது சங்கீதம் 40:2 சொல்கிறான். சரியா? அவர் தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த தம்பி இப்போ பேசும்போது சொன்னார், ஒரு பாடல் பாட போகிறோம் தம்பி. இப்போ தூக்கி எடுத்த ஆண்டவரை போடுமா. இப்போது அவர் என்ன பார்த்தீங்கன்னா, தம்பி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு பாடலுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும். ஒரு பாடல் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியா? அந்த பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதனுடைய பின்னணி நான் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் தான் பசுமலையில் மேலே ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, டாஜ் ஹோட்டலு. அது எங்களுடைய மேனேஜிங் டைரக்டருடைய பங்களாவாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் மீட்டிங்க்காக போவோம். சரிங்களா? அப்போது நான் அந்த கம்பெனிலேருந்து 33 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். அப்போ எனக்கு ஐயோ இனிமேல் அந்த பசுமலை பங்களாவுக்கு போக முடியாதே அப்படின்னு ஒரு व्यसனம். அங்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே பார்ப்பேன், மலைக்கு மேலே இருக்கும். அது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டி ரொம்ப அழகாக, அது நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ ரொம்ப व्यसனம். நம்ம அந்த கம்பெனிலேருந்து வந்துட்டோம், பெரிய கம்பெனிலேருந்து வந்துட்டோம், இனிமேல் நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. ஆனால் வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை கொடுக்கறது தான் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. தூக்கி எடுக்கிறது தான் அவருடைய வேலை. நம்ம அமிழ்ந்து போயிட்டோம், தாழ்ந்து போயிட்டோம், நமக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சா என்ன ஆச்சுன்னா, இன்னொரு கம்பெனியில் தூத்துக்குடியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனிலேருந்து ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு அனுப்புகிறாங்க. அது எங்கள் மேனேஜிங் டைரக்டருடைய பங்களாவை ஹோட்டலுக்கு விற்றுட்டாங்க, டாஜுக்கு. இப்போ அந்த டாஜ் ஹோட்டலில் அந்த மீட்டிங் நடக்குது. அதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். நான் ஸ்கூட்டரில் போகிறேன். அந்த பிஎஸ்சி டெப்போ தாண்டினோடனே பாலம் ஏறி இறங்குது இல்லையா பழங்காலத்தும். அதில் இறங்கும்போது எனக்கு இந்த வார்த்தை வந்துச்சு, என்ன ஆண்டவர் நம்மளை எப்படி இதை பார்க்குறதுக்கு வச்சுட்டாரு, திருப்பி அங்கே போக வச்சுட்டாரு, நம்மளை தூக்கி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த பாடல் கொடுத்தாரு. அது அவருடைய நாம மகிமைக்காக நான் பாடுறேன். தூக்கி எடுத்த ஆண்டவரே துதிக்காமல் இருப்பது எப்படி? தூக்கி எடுத்த ஆண்டவரே துதிக்காமல் இருப்பது எப்படி? தரையில் விழுந்த என்னை தூக்கி நிறுத்தினரே,
தரையில் விழுந்த என்னை தூக்கி நிறுத்தினாரே, சாபத்தில் கிடந்த என்னை சடுதி சேர்த்தாரே, பாவத்தில் கிடந்த என்னை பதறி சேர்த்தாரே, தூக்கி எடுத்த ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? கையை தட்டல பாடும்போது, மண்ணோடு மண்ணாக மறைந்திருப்பேனே, மரித்தவர் உயிர்ப்பித்தாரே, மண்ணோடு மண்ணாக மறைந்திருப்பேனே, மரித்தவர் உயிர்ப்பித்தாரே, மன்னாதி மன்னவன் நீரே என் ராஜா, மணவாளனாய் வரும் ரோஜா, மன்னாதி மன்னவன் நீரே என் ராஜா, மணவாளனாய் வரும் ரோஜா, தூக்கி எடுத்த ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? தூக்கி எடுத்த ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? உம் சித்தம் செய்ய என்னை நடத்தும் தேவ பலத்தாலே, உம் சித்தம் செய்ய என்னை நடத்தும் தேவ பலத்தாலே, என்னாலும் என்னோடு இருந்து வழி நடத்தும் ஐயா, என்னாலும் என்னோடு இருந்து வழி நடத்தும் ஐயா, தூக்கி எடுத்த ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? தூக்கி எடுத்த ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? துதிக்காமல் இருப்பது எப்படி? கரங்களை உற்சாகமா தட்டி. அடுத்தது ஏழாவதாக, அவருடைய கரம் தயவுள்ள கரம். இக்கட்டான சூழ்நிலை நமக்கு சாதாரணமான வழிகளை உண்டாக்கி வாழ்விலும் ஊழியங்களிலும் முன்னேற்றத்தை தருகிறது. பாருங்க, எஸ்ராவுக்கு நெகேமியாக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடியால் எருசலேமின் இடிந்த அலங்கத்தை அவர்களால் கட்ட முடிந்தது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா நான் கேட்டதெல்லாம், கட்டுறதுக்கு வேண்டியதெல்லாம் அதை செய்து கொடுத்தான்னு சொல்லி நெகேமியாவும் 2:8 எழுதியிருக்கிறாரு, எஸ்ராவும் 7:6 எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. எலிஷா மேலே தேவனுடைய கரம் இருந்தனால்தான் அவர் வல்லமையான தீர்க்கதரிசன ஊழியம் செய்ய முடிந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிற தேவன் தம் கரங்களை நீட்டி தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவ கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் அவன் செபிக்கிறான். விசுவாசிகளாகிய நமக்கு தேவ பிரசன்னம் மற்றும் உதவி எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்பது நிச்சயம். கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமாக தட்டி. இந்த தெய்வ கரம் நம் வாழ்வில் செயல்படுவதை நாம் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 4வது தலைப்பு, தேவ பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். தேவ பாதுகாப்பு என்பது கர்த்தரை தங்களின் அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு கிடைக்கும் தெய்வீக பாதுகாப்பு. அவர் நம்மை பொல்லாப்புக்கு விலைக்கு காத்து பகலில் வெயிலோ இரவில் நிலவோ நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் காக்கிறார். தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை வழி நடத்தி சமூக ஆபத்திலிருந்தும் கண்ணிகளிலிருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது அடைக்கலமும் கோட்டையும். பாருங்க, சங்கீதம் 91:1 சொல்லுது, தேவன் ஆபத்து காலங்களில் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன்
நான் நம்பியிருக்கேன்னு சொல்லுவேன். ஆபத்து காலத்தில் நம்ம மூடி பாதுகாக்கிற ஒரு அடைக்கலமான ஒரு தேவன் அவர். அடுத்தாப்புல 2 பொல்லாப்புக்கு விளக்குறார். பொல்லாப்புக்கு விளக்குவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. தீமையான காரியங்கள் நம்மை அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு அது 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்தான்னு யோபு 1:10 பார்க்குறோம். அவருடைய பாதுகாக்கும் கரம். 3வது பயத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார் பாருங்க. சங்கீதம் 91:5-6 என்ன சொல்லுது? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், எருளி நடமாடும் கொள்ளானைக்கும், மத்தியானத்துக்கு பாலாக்கும், சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். சரிங்களா? ஸோ அந்த பாதுகாப்பு தூதர்களை கொண்டு கொடுக்குறாரு. அடுத்தாப்புல தூதர்களின் காவல், 4 தூதர்களின் காவல் வந்து சங்கீதம் 91:11-12 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்களுடைய தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு வாக்குத்தத்தமாக என்ன சொல்கிறாரு? எரேமியா 1:19 நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். நம்மளோடு இருந்து நம்மை காப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த பாதுகாக்கும் கரம் தன்னோடு இருந்து தீங்கு தன்னை அணுகாதபடி காத்து கொள்ளும் என்று அவன் அதை நினைத்து ஜெபிக்கிறான். நல்ல அருமையான ஜெபமா? நல்ல ஜெபமா? என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? ஆமேன். சரி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, சோதனை, பிரச்சனை, சண்டை சச்சரவு மற்றும் பல தீமைகளை பல வழிகளில் கொண்டு வர்றதுக்கு சாத்தானும் தூதர்களும் தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க. அது நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? நம்மளை எப்படியாவது துன்புறுத்தணும், நம்மளை இடர்களை செய்யணும்னு சொல்லி அவங்க போராடி நம்மளோட இடைப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இச்சை, பொருளாசை, பெருமை, பொறாமை போன்ற தீங்கானவற்றுக்கு இடவளிக்காமல் நன்மையானவற்றால் நம்மளுடைய உள்ளத்தை நாம் நிரப்பணும். வசனத்தால் நிரப்பணும். சிந்த பூரா வசனம் இருக்கணும். அதுதான் நமக்கு பட்டயம். சரியா? இந்த யாபேசின் ஜெபம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், எல்லை விரிவாக்கம், தேவ கரத்தின் உதவி மற்றும் தேவ பாதுகாப்பை நல்லா கவனிங்க. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வல்லமின்படி, அவருடைய விருப்பத்தின்படி கேட்கறதுனால அவர் என்ன செஞ்சாராம்? அவன் கேட்ட எல்லாம் கொடுத்தாராம். சரிங்களா? அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் மனசில் வச்சு நமக்கு வேண்டியது மட்டும் கேட்கறது சரி, தேவ சித்தத்தின்படி கேளுங்க, தேவ வல்லமையின்படி கேளுங்க. ஒரு பையன் வந்து ஒரு கடைக்கு போகும்போது சாக்லேட்டு ஒரு பாட்டில் இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அவன் கடைக்காரன்ட்டு சொன்னான்னா, ஐயா நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு. இல்லை தம்பி, நீ கைவிட்டு எடுத்துக்க. இல்லை நீங்கள் எடுத்து கொடுங்க. என்ன எது? இல்லை நீங்களே எடுத்து கொடுங்க. என் கைனா சின்ன கை, நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். உங்கள் கைனா பெரிய கை. நம்ம கர்த்தருடைய கரம் பெரிய கரம். அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பெருசாக தான் கேட்கணும். உங்கள் எண்ணத்துக்கு இது இவ்வளோ போதும் வேண்டாம், சும்மா கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க, ஆனால் ரீசனபிளாக கேளுங்க. சரியா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போ அந்த யாபேசின் ஜெபத்தை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சொல்லிடலாமா ஒரு தடவை? 509வது பக்கம், 1 நாளாகவும் 4:10 போடுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.